ஜனநாயகன் 1992லேருந்து 2026 அறிமுகம் அப்படின்ற அந்த ஒரு பேர் கொண்டுட்டு வந்து அதுக்கடுத்து தளபதி விஜய் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் ரேட்டட் மூவியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமாக இப்போ திரையரங்கில் நேத்திக்கு ஜூலை 23 ஹெச்மினோ டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜனநாயகன் படம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்துல ஜெயிலர் இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் ஜெயிலருடைய பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு மேலே வந்துட்டு ரொம்ப பாசமாக பழகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு செகண்ட் ரீசன் இருக்குது. இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்க இதுக்கு அடுத்ததான் எடுத்துட்டீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய படத்துடைய நெகட்டிவ் ரோல். ஸோ அவர் ஒரு தவறான செயல்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பவமும் பிளஸ் கதாநாயகனும் ஒரு கட்டத்தில் நெருங்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. நான் சாதா மேன் தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவேன். படத்தை பொறுத்த வரைக்கும் அணியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எனக்கு கண்ணே கண்மணியே அந்த பாடல் தான் இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மீதி பாடலை பொறுத்த வரைக்கும் என்னடா பாடல் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்க பிடிச்ச ஒரு பாடல் தளபதி கச்சேரி பாடல். அதுக்கப்புறம் ராவண மவண்டா அந்த பாடல் ஆகட்டும், ஒரு பேரே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்லாம் எனக்கு பிடிச்சி போச்சு. இதுக்கப்புறம் படம் இப்போ சமீபத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற நேரத்தில் ஒரு சில பாடல்கள் வெளியிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் படத்தில் வெளியிடாத பாடல்களும் கொடுத்துருக்காங்க. பாடல்லாம் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வைபையும் செட் ஆகுது. அதே தகுந்த மாதிரி நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு சாங்குமே இந்த படத்தில் நல்லாவே செட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. படத்துடைய குறை என்னப்பா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா ரொம்ப அப்படியே அதிரும் அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதை கம்மி பண்ணியிருந்துருக்கணும். ரெண்டாவது பாபி டோலோட கேரக்டர் இன்னுமே நல்லா டீட்டெயிலாக எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படத்தில் குறிப்பிட்ட ஒரு போர்ஷனில் கிராஃபிக்ஸ் ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு போர்ஷன் அப்படின்றத தாண்டி ஒரு சில போர்ஷனும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் அது செகண்ட் ஹாஃப்ல மெயினாக நான் சொல்லணும். ஏன்னா அந்த இடங்கள்ல இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படின்றது சொல்ல வரேன். மற்றபடி இந்த படம் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் தளபதி விஜய்க்காக ஆக்ஷன் பிளாக்ஸின் சும்மா செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த படம் கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் இது ஒரு விஜய் படம் ஒரு ஆக்ஷனாக இருக்கும், எப்படி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் இருக்கும். படத்துல விஜய் அண்ட் மமிதா பேஜு இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் மெயினா ட்ரெய்லர் கிளிப்லயே கொடுத்துருந்தாங்க, ஆர்மியில ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக மமிதா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் பண்ணா கொண்டு போயிருந்தாங்க. மெயினா அந்த படம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்களை மோட்டிவேட் பண்ற விதமா இந்த படம் நல்லாவே எடுத்திருக்காங்க. விஜய புலி மாதிரி வளர்க்கும். பஞ்ச் பஞ்ச் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா. இந்த படத்தோட கதை வேற கதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டைட்டில் வந்திருக்குமா அப்படின்னே தெரியல. ஆனா விஜய் பகவத் கேசரி நம்ம லியோ படம் ரிலீஸ் ஆன அதே வாரமே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசன் அப்படின்றது இல்லை. படத்தை பார்த்துருக்காரு, படம் முடிச்சிருக்கு, சரி ரீமேக் பண்ணாமே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முக்காவாசி ரீமேக் பண்ணி எடுத்திருக்கிறாங்க.
அண்ட் மீதி இருக்கக்கூடிய சர்டன் பர்சன்டேஜ் வந்து தமிழ் சினிமாவுக்காக வந்துட்டு ஒரு சில காட்சிகள்லாம் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியாலிட்டியா டிவிகே டிஎம்கே ஸோ அந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் வந்துட்டு இந்த படத்துல வந்து நல்லாவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு கேமியோலாம் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரகாஷ் ராஜ், பாபி டால் அண்ட் பூஜா ஹெட்டேக்ஸ், மமிதா, விஜய் இப்படின்னு முக்கிய கேரக்டர் நடிச்ச எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா நீட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு. இனிமேல் வந்துட்டு தளபதி விஜய் அவரோட படங்களை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற போது ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா குஷி வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். ஏன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த ஒரு எண்ட்லயே குஷியோட சீன்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அந்த பாடல்ல வரக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து இடம்பெற்றிருந்தது. அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து ரீ ரிலீஸ் தான் செலிப்ரேட் பண்ணணும்.